ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தேங்க்யூ. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு வந்து நல்ல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நல்ல ஒரு 1 இயரில் மோர் தென் 150% மேலே க்ரோத் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னைக்கு மட்டும் இப்போதைக்கு வந்து கரண்ட்லி 5.87% வந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து லாஸ்ட் 1 மந்த்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%, அதாவது 16% கிட்டத்தட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்துல 159%, 1 இயர்ல கிட்டத்தட்ட 178%. அதாவது நீங்க போன டிசம்பர்ல 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்கள்கிட்ட 1,78,000 இருக்கும். ஸோ இந்த கம்பெனி ஏன் இன்னைக்கு வந்து நியூஸ்ல அதிகமா பேசப்படுதுன்னா, இந்த கம்பெனி வந்து கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது நொய்டால. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம் நொமாராங்கிற புரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் எப்படின்னா, இப்போ உள்ள டார்கெட்லேருந்து இது வந்து 18,654 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் அப்சைடா இருக்கும். 18% வரைக்கும் அப்சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ரெவென்யூ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து. இங்க பாருங்க, இந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட மார்ச் 2020லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அ பாருங்க, எவ்வளோ இருந்திருக்கு? 4,400 இருந்தது வந்து, மார்ச் 24 க்ளோசிங்ல வந்து 17,690 இருந்திருக்கு. அதே மாரி நெட் ப்ராஃபிட் பாருங்க, 120 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட 367 கோடியா இருக்கு. அதாவது ட்ரைலிங் 12 மந்த்ஸ் வந்து 715 இருக்குது. ஸோ இந்த கம்பெனில ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதாவது என்னன்னா, கிட்டத்தட்ட 5% கம்மியா தான் இருக்கும். பட் இவங்க பல்க்கா வால்யூம்ல நெறைய செய்றாங்க. ஸோ பிரைஸ் டு ஏர்னிங் கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வருஷம் எல்லா இதுலயுமே. ஆனா என்னன்னா, இந்த கம்பெனியோட பிஇ வந்து ரொம்ப அ ப அதிகமா இருக்குது. அதனால திடீர்னு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த ஷேர உங்க இதுல நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அ மத்த முக்கியமான நியூஸ்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நவம்பர்ல எப்படி சேல்ஸ் இருந்துச்சுங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப டூ வீலர் செக்டார்லலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து கிட்டத்தட்ட 77% வந்து டொமஸ்டிக் டூ வீலர் சேல்ஸ்ல வந்து அதிகமாகியிருக்காங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார் வந்து 6% இயர் ஆன் இயர் குரோத் குடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஓவராலா வந்து 21% டிக்ளைன் ஆயிருந்திருக்கு. அப்ராக்ஸிமேட்லி வந்து என்னன்னா, 3,87,000 யூனிட் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து ஒரு 3% டவுனா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா வந்து இந்த சேல்ஸ்லாம் வந்து அ டவுனா தான் இருக்குது. இந்த எ அ ஆட்டோ செக்டார மட்டும் பார்த்த வரைக்கும். அடுத்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ட பத்தி பார்ப்போம். இப்ப வந்து என்னன்னா, உங்களுக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வந்து நீங்க டாலர் வந்து யூசுவலா வந்து பிரிக்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு டாலர வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. அதாவது டாலருக்கு எகெயின்ஸ்டா ஒரு கரன்சிய நம்ம இது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. பட் அத வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணீங்கன்னா, நான் வந்து அ உங்களோட கண்ட்ரிக்குலாம் வந்து டாரிஃப் அதிகப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. இது வந்து அவரு ட்வீட்டா போட்டிருந்தாரு. ஏன்னா இப்போதைக்கு வந்து என்னன்னா, இப்ப நெறைய கண்ட்ரீஸ் வந்து பிரிக்ஸ்ல இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்களுக்குன்னு தனியா ஒரு கரன்சிய போட்டுக்கலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் இப்ப என்ன உலகத்துல எல்லா ட்ரேடும் வந்து யுஎஸ் டாலர்ல தான் நடக்குது. அதாவது ஒரு ஆயில் வாங்குறதோ, இல்ல எந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எல்லாமே வந்து டாலர டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது அ ட்ரம்ப் வந்தோனே தான் தெரியும். அதேமாரி இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு புது கரன்சிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களாங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், டிஎம் ஹெல்த் கேர் வந்து இந்த பிளாக்ஸ்டோனோட ரெக்கமெண்டேஷன்ல உள்ள குவாலிட்டி கேர் அப்படிங்கிற இந்த அ ஒரு ஹாஸ்பிட்டலோட மெர்ஜ் ஆகுறாங்க. அது வந்து அட்லீஸ்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த அஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர வந்து நீங்க உங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு பாருங்க. அதே மாரி வந்து என்னன்னா, இது வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா வந்து அஸ்டர் டிஎம்மோட அ ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்டின்ட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் பார்க்கப்படுது.
ஆஃப் இந்தியாவுக்கு. ஏன்னா நம்மளோட ஜிடிபி வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் ஆஃப் பரோடாலாம் வந்து நம்ம வந்து இப்போ 6.8ல தான் நம்ம க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்லேஸ் வந்து 6.5 ஆகும்ன்ட்டு, கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 6 ஆகும்ன்ட்டு இருக்காங்க. அதுவும் கொட்டாக் மஹிந்திரா வந்து 6.1 ஆகும்ன்ட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு ரிசர்ச் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ஃப்யூச்சர் குவார்ட்டர்ஸ்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான அப்டேட்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் தருவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.